ஃப்ரெண்ட்ஸ், இவர் மனைவியோட ஃபாரின் போகிறதுக்கு முன்னாடி அம்மாவை கொண்டு வந்து தம்பி வீட்டில் விட்டுட்டு போயிருக்காரு. இப்போ ஃபாரின்லேருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறமா அம்மாவை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போகிறதுக்காக தம்பி வீட்டுக்கு வந்திருக்காரு. ஃபாரினில் இருக்கும்போது அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக தம்பிக்கு ஏகப்பட்ட பணம் அனுப்பி இருந்திருக்காரு. ஆனால் தம்பி தன்னுடைய பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு அம்மாவுக்கு எதுவுமே பண்ணாமல் அவங்கள ஒரு வீட்டு வேலைக்காரியாக வச்சுட்டு அந்த பணத்தை வச்சு சொகுசாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. இந்த உண்மை எல்லாம் தெரிஞ்சா அண்ணன் பணம் தரதை நிப்பாட்டிட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்ச தம்பி தன்னுடைய அம்மா கிட்ட, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன், நான் தம்பி கூடவே இருக்கேன்னு சொல்லி அண்ணனை எப்படியாவது அனுப்பிடுன்னு சொல்லி மிரட்டாரு. அந்த அம்மாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் வந்துட்டு வரலன்னு சொன்ன உடனே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. போற வழியில இவர் போனை மறந்து வச்சிடறாரு. திருப்பி வந்து பார்க்கும்போது தம்பி பொண்டாட்டி, அதான் உன் பையன் போயிட்டான்ல, இன்னும் என்ன உட்காந்துருக்க, போய் வீட்டு வேலையை செய்யன்னு சொல்றாங்க. அந்த அம்மா, நீங்க என்ன கொடுமைப்படுத்துறது என் பையனுக்கு தெரிஞ்சா உங்களை சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவர் உள்ள வந்துடுறாரு. இந்த அம்மா அழுதுகிட்டே தன்னுடைய பையன் கிட்ட போயிட்டு இங்க தனக்கு நடக்கிற கொடுமை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஏமா போய் சொல்றேன்னு தன்னுடைய சின்ன பையன் கேட்கும்போது இவர் பலார்னு தன்னுடைய தம்பியை அடிச்சிடறாரு. உனக்கு அவ்வளவுதான் மரியாதைன்னு சொல்லிட்டு அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கே இருந்து கிளம்பி தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறாரு.